காங்கிரஸ் தலைவரோட படங்கள் வந்து அந்த வீட்டில் இருந்துச்சு சார், இந்திரா காந்தி. அது எதனால் அதை வச்சு அந்த ஊரில் அதை வச்சுருப்பாங்க. அதாவது இந்தியன் ஆர்மியும் ஸ்ரீலங்கா ஆர்மியும் ரொம்ப நல்லவங்களா? அப்படி நல்லவங்கள நீங்கள் தான் சொல்லணும். எவ்வளோ பத்திரிகை செய்திகள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இத்தனை வருஷ காலத்தில். இந்த 40-50 வருஷ கால போர் நடந்த காலத்தில் தமிழகத்தில் இருக்க எல்லா பத்திரிகைகளும் ஈழத்தில் நடந்த செய்திகளை ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்கல்ல. இந்த ரிப்போர்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த கேள்வியை வந்து நான் என்னோட பதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. இந்த கதையை அவர் போய் எந்த போலீஸ்லையும் சொல்ல ஹீரோவும் நம்ம அந்த கேரக்டருக்கு தான். நான் வந்து ஹீரோ இல்லை, நான் வந்து படத்தில் வந்து அந்த மக்கள் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் அந்த அதில் வாழ்ந்த உணர்வை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர் வரும்போது. எனக்கு அந்த முகங்கள்லாம் அந்த ஊர் மாதிரியே இருக்கணும். அந்த முகங்கள் அச்சட்டாக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வரும்போது நீங்கள் அவங்களோட இடத்துக்கு போயிடுவீங்கல்ல. நீங்கள் ஒரு ரியலான வாழ்க்கையை பார்க்கணும். எனக்கு அதுதான் இருந்துச்சு. நான் முதல் தடவையாக வந்து ஒரு ஈழத்தோட வாழ்க்கையை நம்ம ரெஃபரன்ஸ் செட் பண்ணுறோம். ஈழத்தோட வாழ்க்கையை ஒரு பெரிய திரையில நம்ம வந்து முதலாக இந்த மக்களுக்கு காட்டும் போது அது ஈழத்தோட வாழ்க்கையாக இருக்கணும். அந்த வீடா அந்த அப்படி இருக்கணும். அந்த மக்கள் நீங்கள் பார்த்தா அப்படி இருக்கணும்னு நினச்சேன்.